ஒரு அழகான கிராமத்தில் அருண் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நல்லவன். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. அவன் எப்போதும் சீக்கிரமாக கோபப்படுவான். சிறிய விஷயத்திற்கு கூட நண்பர்களிடமும் குடும்பத்தினரிடமும் சண்டை போட்டு விடுவான். ஒரு நாள் அவன் கிராமத்தின் அருகில் இருந்த ஒரு முனிவரை சந்தித்தான். எனக்கு கோபம் மிகவும் அதிகமாக இருக்கிறது, அதை எப்படி குறைப்பது என்று கேட்டான். முனிவர் அவனுக்கு ஒரு மூட்டை ஆணிகளையும் ஒரு சுத்தியலையும் கொடுத்து, உனக்கு எப்போது கோபம் வந்தாலும் இந்த மரச்சுவரில் ஒரு ஆணியை அடிக்க வேண்டும் என்றார். முதல் நாளே அருண் 30 ஆணிகளை அடித்தான். ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல அவன் தனது கோபத்தை கட்டுப்படுத்த முயன்றான். அதன் காரணமாக ஆணிகள் அடிக்கும் எண்ணிக்கை மெதுவாக குறைந்தது. சில நாட்களில் அவன் கோபப்படாமல் இருக்க கற்றுக்கொண்டான். அப்போது முனிவர், இப்போது நீ அடித்த ஆணிகளையெல்லாம் எடுத்துவிடு என்றார். அருணும் அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்துவிட்டான். ஆனால் சுவரில் பல துளைகள் இருந்தன. அதை காட்டிய முனிவர் மெதுவாகச் சொன்னார், கோபத்தில் பேசப்படும் காயப்படுத்தும் வார்த்தைகளும் இந்த துளைகளை போன்றவை. மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் முழுவதுமாக மறைந்து போகாது. அந்த நாளிலிருந்து அருண் தனது கோபத்தை விட்டுவிட்டு அமைதியாக வாழத் தொடங்கினான்.